ஹாய், இது 5வது நாள் இல்லையா? பிள்ளையாரை கரைக்கணும் இல்லையா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிள்ளையாரை போய் நான் எங்க கரைச்சேன் நானு, சாத்விக குணம்னா என்ன, அதே மாதிரி இயற்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிள்ளையாரை கரைக்கிற மூலியமா. நம்ம ராஜ கணபதியை கரைச்சோம் தெரியுமா? ஈஸியா திருவான்மீர் பீச் தான் நம்ம கரைச்சோம்னாங்க. போன உடனே விநாயகருக்கு ஒரு மேடை கட்டி அதை வச்சுட்டேன் நானு. அதுக்கப்புறம் சின்னதா குழி பறிச்சு சூடத்தை ஏத்தி நல்லபடியா வேண்டுதலை முடிச்சுட்டேன் நானு. சூடம் குளிர்ந்தோம்னா நம்ம விநாயகர் கொண்டு போய் கடல்ல கரைச்சாச்சு. நம்ம இந்த சாத்விக குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா வீட்லயும் வந்து பிள்ளையாரை வச்சிருப்போம். பாசிட்டிவா 3 நாளுக்கு வந்து நல்ல வேண்டுதல் பண்ணிருப்போம். நம்ம அது எல்லாத்தையுமே இந்த கிளே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நம்ம கடல்லையோ ஆத்துலயோ குளத்திலயோ கரைக்கும் போது என்ன அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த தண்ணியில. அது வந்து மேலே எவாபரேட் ஆகி திருப்பி பூமிக்கு ஒரு மழையா வரும். அப்படி வரும்போது என்னன்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது சாத்விக குணம். இன்னொரு விஷயம் என்ன உணர்த்துது அப்படின்னா, இயற்கையின் சுழற்சி. அதாவது எது இயற்கை கொடுத்துச்சோ திருப்பி இயற்கையே எடுத்துக்கும். அதனால எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.